என்னோட ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷனோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இது வந்து நான் 25 டேஸ்க்காக போட்டிருக்கேன். என் வாய்ஸ் பேடாக இருக்கும். ஐம் நாட் ரியலி வெல், செம்ம கோல்ட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிளான் நீங்கள் போடணும்னு கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பிளான் வந்து சமச்சீர் புக்ஸ், ஓல்டு ஹிஸ்ட்ரியோட என்சிஆர்டி புக், ஸ்பெக்ட்ரம் புக் பேஸ் பண்ணி தான் நான் இதை போட்டிருக்கேன். ஒரு டேக்கும் சிலபஸ் அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மொத்த பிளானில் மொத்தம் 23 சிலபஸ் இருக்கும். இது என்னன்னா, இப்போ என்னோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, நான் மெயின்ஸ்க்கான போர்ஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் படிக்க போகிறேன். அண்ட் இப்படி படிக்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிறதுனால ப்ரிலிம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான போர்ஷன் இருக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ 2 and 2A மெயின்ஸோட சிலபஸ் எடுத்து நான் கம்பைன் பண்ணி ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஐஃபன் இல்லை செமிகாலன் மாதிரி கொடுத்து டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் எனக்காக அதை 23 டிவைட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆக்சுவலாக அதை வந்து இன்னும் ஷார்ட்டாக படிக்கிறீங்கன்னா 10 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஐ மீன் சப் கேட்டகரிஸா. இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்க போறீங்கன்னா நீங்கள் அது ஒரு 50, 40 அந்த ரேஞ்சுக்கும் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் நம்ம எவ்வளோ முடிப்போன்ற கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் இதை போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் வரணும் இன் ப்ரிப்பரேஷன்றதுக்காக நான் இப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் லிஸ்ட்டில் சிலபஸ்க்கு அடுத்து நான் சாப்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த சாப்டர்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்க எடுத்து படிக்க வேண்டிய சாப்டர். ஸ்பெக்ட்ரமில் மொத்தம் 49 சாப்டர்ஸ் இருக்கு. ஒரு சாப்டருக்கு கீழேயும் நிறைய சப் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாப்டர் ஆன் ஆஸ் அ ஓலா போடக்கூட தேவையில்லை. நீங்கள் அதை இன்னும் சப்டிவைட் பண்ணி ஒரு சாப்டரை இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியும் போட்டுக்கலாம். இதை நான் வந்து சாப்டராக டெய்லி ஆட் பண்ணேன்னா 25 டேஸ்க்குள்ளே 49 சாப்டர்ஸ் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஸோ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து ஒரு நாளைக்கு 50 பேஜஸ் அப்படின்ற வகையில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்லி 50 கிடையாது. ஒரு நாளைக்கு 40, சம் டேஸ் வந்து 47 to 55 அந்த வகையில் டே 24ஓட ஸ்பெக்ட்ரம் புக் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இப்போ டே 1லேருந்து பார்க்கலாம். டே 1 வந்து சிலபஸ் 1 கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஸ்பெக்ட்ரமில் வந்து சாப்டர்ஸ் 1, 2, 3 அப்புறம் ஸ்கிம் ரீடிங். இதில் ஸ்கிம் ரீடிங் அப்படின்றது இப்போ நீங்கள் 8th ஹிஸ்ட்ரி புக் எடுத்து அதில் ஃபைனலாக ஒரு சாப்டர் இருக்கும். ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். இதான் அந்த சாப்டரோட நேம். இந்த சாப்டர் சிலபஸ்ல தனியாக எங்கேயுமே இல்லை. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு. பட் அது வந்து ஆல்ரெடி இருக்க சாப்டர்ஸ்லேயே கவர் ஆயிரும். ஸோ இது வந்து நாட் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். பட் வந்து ஸ்கிம் ரீட் பண்ணுறதுக்கு பெட்டரான சாப்டர். இது வந்து மொத்தமாகவே 6 பேஜஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே படிச்சுக்கலாம். இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நான் ஸ்கிம் ரீடில் வச்சிருக்கேன். ஸோ ஸ்கிம் ரீட் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரி பெட் டைம் படிக்கிற மாதிரி சும்மா லைட்டாக பார்த்துட்டு அங்கேயே அண்டர்லைன் பண்ணிட்டாலே போதும். அண்ட் டே 5ல இருந்து தான் என்சிஆர்டி புக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கான முக்கியமான ரீசன், ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிச்சுட்டு 12th போகும்போது அது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்காது. இது வந்து ஃபுல் டைமாக ஸ்டடி பண்ணும்போது இது வந்து பர்ஃபெக்டான பிளான். பட் நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதையும் படிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ் மட்டும் எனக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். பிகாஸ் அந்த 4 டேஸ் மட்டும் நான் எல்லா டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் இல்லை ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் அதை நான் கவர் பண்ணிட்டேன்னா டே 5லேருந்து நான் ஆல்ரெடி படித்ததோட ஒரு சின்ன வேர்ஷன் தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஆல்ரெடி போட்ட டைம் வந்து எனக்கு சேவ் ஆகும். ஸோ என்னால் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த டேஸ் கவர் பண்ண முடியும். நான் எல்லா டேஸுமே ஸ்கிம் ரீட் வந்து கொடுக்கல. அது பாசிபிள் இல்லை. என்சிஆர்டி ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஸ்கிம் ரீட் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்ஸ் என்சிஆர்டி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிம் ரீட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் படிக்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரிடே வந்து இந்த போர்ஷனை நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவேன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை. எவ்ரிடே படித்ததுக்கப்புறம் என்னோட பெண்டிங் போர்ஷன்ஸை நான் ஒரு பேப்பரில் எழுதிடுவேன். ஸோ அதை நெக்ஸ்ட் டே வந்து கேரி ஓவர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த போர்ஷன்ஸ் இல்லாமல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பெண்டிங்கை படிச்சுட்டு தான் அதை படிப்பேன். பிகாஸ் கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு புரியாமல் போயிடும். கண்டிப்பாக போர்ஷன்ஸ் வந்து பெண்டிங் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீக்கோட பெண்டிங்கை எண்ட் ஆஃப் த வீக்கெண்டில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ்ட் ஹாலிடேன்றதுனால அந்த டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அப்படியும் இல்லைன்னா எண்ட் ஆஃப் த வீக்கில் நிறைய பெண்டிங்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஷெடியூலில் நான் ஃபர்ஸ்டே நிறைய போர்ஷன்ஸ் படிக்கிற மாதிரி ஆட் பண்ணதுனால 21 to 25 வரைக்கும் பெண்டிங் போர்ஷன்ஸ் படிக்க ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தட்ஸ் அபவுட் மை ஸ்டடி பிளான். நான் எவ்ரிடே முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறத vlog-ஆ கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் பாய்.